ஹலோ எவ்ரிவன், இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி விலாக். இந்த எங்க வீடியோஸ் வந்து நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவி ட்ரெய்லர்ஸ், அதோட ரிவ்யூஸ், இந்த மூவியோட ரிவ்யூஸ், வைரல் ஆன வீடியோஸ் பத்தின ரிவ்யூஸ், ரியாக்ஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நம்ம மோஸ்டா இதில் வந்து ஷேர் பண்ண போறோம். எங்க இருங்க நான் சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், சாரி வேற என்னமோ சொல்ல வருவான்னு நினச்சேன். டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. எடிட்டிங்கில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. சரி, எதுக்கு ரீடேக் பண்ணணும் இல்லை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நிஜமாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் 18th பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டேங்க எனக்கு. என்ன ஸ்பெஷல்? ஆமா, நம்ம ஈரோட்ல வந்து டிவிகேவோட மாநாடு நடந்தது பாத்தீங்களா? அதுல அப்படி பயங்கரமா இருந்துச்சு. எவ்வளவு கூட்டம், எத்தனை பேரு அங்க, எப்படி சூப்பரா இருந்துச்சு. அந்த இதை பார்க்க, அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். நம்மளால நேரம் போக முடியல. பட் ஆனால் அந்த ஃபோனில் பார்க்கும்போது ஒரு 35,000 மெம்பர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் க்ரௌடை பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எப்படி இருந்தாலும் ஒரு 1 lakh people ப்ளஸ் இருந்திருப்பாங்க. எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து தங்கி பார்த்தீங்கன்னா நெருப்பெல்லாம் ஏற்றிட்டு அங்கேயே படுத்துட்டு சாப்பாடெல்லாம் வச்சு சமைச்சு கொண்டு வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் காத்திருந்தாங்க. அவ்வளோ எனக்கே ஒரு வைபாவே இருந்துச்சு. நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் டே தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஜனநாயகன் மூவியோட செகண்ட் ட்ரைலர் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் அதை விட செம்ம வைபா இருந்துச்சு எனக்கு. செகண்ட் சிங்கிள் பாட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரே வரலாறு பாட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட மூடே வந்து வேற லெவலாக இருந்துச்சு. அவர் ஏஐல தான் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாசெல்லாம் விஜய் சாரே வந்து பார்த்தீங்கன்னா அது பிரமிப்பா அவரோட மூமெண்ட்ஸாக இருக்கும். சின்ன மூமெண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னு தெரியல, சின்ன மூமெண்ட் கிளிப் மட்டும் பின்னாடி வந்து லைட்டிங் அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தாங்க. வேற லெவலாக இருந்துச்சு. சும்மா ஒரு 10 to 50 seconds தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த செகண்ட் சிங்கிளோட வீடியோ. ஆனால் வேற லெவலாக ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம வீடியோஸ் முக்கியமா சொல்லிடலாம். நம்ம வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ரியாக்ஷன் வீடியோஸ் பார்ப்போம், மூவி ட்ரெய்லர்ஸ் வந்து பார்ப்போம், அதை பற்றின ரிவ்யூஸ் பார்ப்போம், அதுக்கு எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரச்சார் ஈரோடு மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பொதுக்கூட்டம்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்புறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க, வேற லெவல்ல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா எப்படி வெளியே வந்தாங்கன்னே தெரியலைங்க. அவ்வளோ க்ரௌடு வெளியில அந்த காரை சுத்தி அவ்வளோ பேர் வந்து அப்படியே லைனா நின்றுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, நானும் அதை பார்த்தேன். எத்தனை பேருக்கு அதுக்குள்ள எப்படிதான் வெளியில வந்தாங்கன்னு தெரியல. ப்ராப்பரான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. நல்ல க்ரௌடு கண்ட்ரோல் இருந்தாங்க. எந்த சமாதானங்களும் வந்து நடக்கலை. நல்ல வேலை. ஸோ காட்ஸ் கிரேஸ் வந்து எந்த இதுவும் வந்து நடக்கலை. அதுக்கு காட் தான் நம்ம வேண்டிக்கணும் ஆக்சுவலாக அதில். ஸோ இன்னைக்கு வந்து சரி நம்ம பார்த்தோம், இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஷேர் பண்ணலாமா? வீடியோக்குள்ள போயிடலாம். இருங்க, வீடியோ லோட் ஆகுது. வண்டி வந்து வெளியில போயிடுச்சு, அவர் கிளம்பிட்டாரு. க்ரௌடு பாத்தீங்களா? உங்களுக்கு க்ரௌடு பாத்தியா? எப்படி க்ரௌடு எவ்வளோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோட் ஷோ மாதிரி மீட்டிங் ஏரியா பார்த்துக்கணும். நீங்க அவ்வளோ கூட்டம், ஒரு கல்லு போட்டவங்களும் ஒரு இது தெரியாது, அந்த மாதிரி க்ரௌடு இருந்தது. இது எங்க பாத்தீங்கன்னா டோல்கேட் முன்னாடி, டோல்கேட் முன்னாடி இங்க பாரு, மக்கள் முன்னாடி ரசிகர்கள் முன்னாடி வந்து லாக் ஆயிடுச்சு. கரெக்டா அவரோட வண்டியை லாக் பண்ணிட்டாங்க. போலீஸ் எல்லாம் முன்னாடி வந்து
க்ரௌட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா தில்லியோட தனியொரு மனிதன் படை அந்த சாங் வந்து போட்டிருந்தாங்க. சூப்பரா சூடா இருக்கு, ட்ரோன்ஸ் அங்க எல்லாம் இருக்கு, எல்லாமே கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயமங்கலம் நடந்திருக்கு. இது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயமங்கலம். ஏன் விஜயமங்கலம் சொல்றேன்னா தலைவர் டிவிக்கோட தலைவர் விஜய் அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜயமங்கலத்திலயும் நடந்திருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீ அதான் ஒரு மங்களம். விஜய்னாலே வெற்றி தாங்க, கூடவே மங்களம் சேர்ந்து வந்திருக்கனால ஒரு பாசிட்டிவான வைப் தாங்க அங்க எல்லாத்துக்கும். அந்த ஈரோடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க அவரை பார்த்துட்டு. அது இல்லாம அங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடினதுல நான் வந்து இந்த மொபைல் இன்ஸ்டால பார்த்தேன். ரொம்பவே எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா என்னன்னா விஜயமங்கலம் தான். ஆனா இந்த மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுல கரெக்டா விஜய் என்ன பண்ணிருக்காரு, அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சள் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஈரோட பெருமைக்கோசரம் அவர் வந்து மஞ்சளை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து சூப்பரா வந்து ஆரம்பிச்சிருக்காரு. மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் இருக்கட்டும், இல்லாட்டி அதோட கன்க்ளூஷன் இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த மீட்டிங்கோட கண்டென்ட் பத்தி நான் பேச தேவையில்லை, அதோட க்ரௌட் எப்படி இருந்துச்சு, ஸோ வந்திருந்த ரசிகர்கள் கூட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படையப்பா படத்துல வந்து இது ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் வந்து முன்னாடி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த டாப் ஆங்கிள் போயிட்டு அப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கிறதுக்கு மொபைல்ல. இது நம்ம கரெக்டு தான். இங்க நம்ம போகலாங்க, நம்மளுக்கே அது வந்து பிரமிப்பா இருந்திருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அந்த நாளிலே இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும். அந்த ஏரியாவே சும்மா ஏரியாவே கொஞ்சம் ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜய் தான் வரணும், நெக்ஸ்ட் சிஎம் வந்து விஜய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் முந்தின நாள் நைட்டே வந்து அவர் அங்க தங்கி இருந்து விஜய் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கி இருந்தாங்க. இது வந்து மக்களோட கருத்து, தனிப்பட்ட மக்களோட கருத்து. அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட போய் எதுக்கு முன்னாடியே வந்தீங்க, ஏன் வந்து வந்தீங்க, பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, குழந்தைகளோட முத்தினாலே வந்திருந்தாங்க, பெரியவங்க, முக்கியமா இளைஞர் பட்டாளம் இத்தனை பேர் வந்திருந்தாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கும்போது மக்கள் வந்து அவங்களோட தனித்தனி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஐடியாஸ் வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்து பிரமிப்படைஞ்ச ஒரு வீடியோ ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய வைரலான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, நாங்கள் எப்படி வந்து அதை வந்து பார்க்குறோம். ஸோ உங்களோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்கள் போயிருந்தாலும் ஓகே தான், போயிருந்தா சூப்பர் ப்ரோ, நம்பீஸ் போயிருந்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக், உங்களோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போகாதவங்க வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா டிவி, ஃபோன், லேப்டாப் எதில் பார்த்துருந்தாலும் உங்களோட கமெண்ட் என்னங்கிற வந்து நீங்கள் போடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா வந்து கீழாபத் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மங்களகரமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு மீட்டிங் அதோட ஒரு கிளம்பி போனதை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.